கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபவாசத்தின் 6வது நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். சங்கீதம் 6, 8, 9, 10 கவனிப்போம். அக்கிரமக்காரரை நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம், எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் இவைகளை தெரியப்படுத்துதலின் அவசியத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். வியாதிகள், பலவீனங்கள், பொருளாதார நெருக்கடிகள், சத்துருக்களங்களை நெருக்கும் பொழுது, அதிகாரங்களை நெருக்கும் பொழுது நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும்படி இந்த வார்த்தைகள் எங்களை உற்சாகப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் தேவ சமூகத்திலே எங்களுடைய வேதனைகளை நாங்கள் கொட்டி தீர்க்கும் பொழுது கர்த்தருடைய இடத்திலே சமூகத்தில் இருந்து வருகின்ற ஆறுதல் நிரந்தரமானதாக இருக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். மனிதர்கள் எங்களுடைய முதுகுக்கு பின்னாக கூட ஏதாவது கதைத்து விடலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். ஆகவே நாங்கள் தேவ சமூகத்திலே எங்களுடைய வேதனைகளை, எங்களுடைய நெருக்கடி வேளையின் பொழுது அவருடைய சமூகத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லிவிட வேண்டும், ஜெபித்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த அனுபவத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாய் எங்களுக்கு பதில் அளிப்பார். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அதிகாலை வேளையிலே உங்களுடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலைகளோடு உம்மை நோக்கி பார்க்கின்ற உம்முடைய ஜனங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு அற்புதமான வாசல்களை நீங்கள் திறந்து விடும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பட்டணத்திலே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம். உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம். ஜூன் மாதம் 7ஆம் தேதி 10வது ஆண்டு விழாவை நாங்கள் செய்ய இருக்கிறோம். இந்த ஆண்டு விழாவிலே நீங்களும் வருகை தந்து எங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி செல்ல அன்போடு அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.